கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோம்பைக்காடு அருகே 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். கொடைக்கானலில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதலே மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளங்கி கோம்பை அருகே உள்ள மூங்கில்காடு என்ற கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றின் அருகே வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டனர். சன் நியூஸ் எதிரொலியாக அவர்களுக்கு நிவாரண நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் இறங்கியது. இதனிடையே ஆற்றில் பாலம் கட்டித்தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு. பிள்ளைக்கு பால் வாங்க ஊசி போட எதுக்குமே கடக்க முடியல. ஸ்கூலுக்கு போனாலுமே வருஷம் இப்படி கனமழை வருது. எல்லா அதிகாரிகளும் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் பாலம் கட்டி தரல. மூங்கில்காடு பகுதியில் காய்ச்சலுடன் ஆற்றை கடக்க முடியாமல் குழந்தையுடன் தவித்த பெண்ணை தீயணைப்புத் துறையினர் சுமார் 5 மணி நேரம் போராடி கயிறு கட்டி மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இப்படி கனமழை பெஞ்சு ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால் காலையிலேருந்து பிள்ளைக்கு ஃபீவர்ன்ட்டு ஒரு 5 மணி நேரமாக வெயிட் பண்ணோம். ஆற்று கறந்துடலான்ட்டு. ஆனால் கடக்க முடியல. தீயணைப்பு துறையாளர்கள் ஆர்டிஓ சார் எல்லாம் வந்து அப்புறம் கயிறு போட்டு இழுத்து எங்களை மீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை ஆயிரக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் கண்டு பூங்காவில் குவிந்தனர். ஆனால் பிற்பகலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டிய மழையால் பலர் மலர்களை காண முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். வெகு சிலர் மட்டும் மழையில் நனைந்தவாறும் கொடையை பிடித்தவாறும் கண்காட்சியை ரசித்தனர். நாகர்கோவில் உட்பட கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தோவாளை மலர் சந்தையில் வர்த்தகம் முடங்கியது. பாறைக்காமடம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை கழிவுநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் வேதனை அடைந்தனர். நாங்கள் 50-60 வருஷமாச்சு இந்த இடத்துலேயே தான் குடியிருக்கோம். வேறு எங்கேயும் மாற்றங்கள் இல்லை. ஆனால் மழை வரும்போது மட்டும்தான், இவ்வளோ நாளும் இல்லை, இப்போ இடைக்காலத்தில் தான் கொஞ்சம் வருஷமாக தான் மழை வந்தால் தண்ணி போக இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுதோம். அதனால் இந்த தண்ணி போகிறதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு வசதி உண்டாக்கி தந்துட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் காரியத்தை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். கரூரில் கடந்த 3 நாட்களாக மாலை நேரத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் பிரதோஷத்தை ஒட்டி வழிபட வந்த பக்தர்கள் பாதிக்கப்பட்டனர். மதுரை, திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. மழைநீர் செல்ல வழி இல்லாததால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. இதனால் மக்கள் வேதனை அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.